விஜய், விஜய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விஜய், என்னாச்சு விஜய்? என்ன சொல்றதுன்னு தெரியல அண்ணி. பிரபா திடீர்னு எனக்கு குட் பை மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. என்ன விஜய் சொல்றீங்க? அப்படி என்னதான் நடக்குது உங்களுக்குள்ள? எனக்கே ஒன்றும் புரியல அண்ணி. 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொன்னதும் பிரபா ஈஸியா சம்மதம் கொடுப்பான்னு நினைச்சேன் அண்ணி. அவ டைம் கேட்கும் போது உஷாரா இருந்திருக்கணும். ஆனா அதுக்கப்புறம் அவ தொடர்ந்து டிஸ்டர்பாவே இருந்தா. அவ கிட்ட போகும்போதெல்லாம் எரிஞ்செரிஞ்சே விழுந்தா. என்ன காரணம், எதுக்கு இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு எதுவுமே புரியல அண்ணி. விஜய், சமீபத்துல அவகிட்ட ஏதாவது அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பாத்தீங்களா? அண்ணி, அன்னைக்கு நான் ஜூஸ் கொடுக்க போனப்போ அவ டக்குன்னு லேப்டாப்பை மூடின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவளை காணோம். என்ன? அந்த லேப்டாப் எங்க இருக்கு? இருங்க நீ பாக்குறேன். என்ன அனாமிகா, நான் எவ்வளவு தடவை கேக்குறேன் அனாமிகா, ஒரே ஒரு கிஸ் கூட ப்ளீஸ். ஒரு கிஸ் தானே, ஒண்ணு கூட ப்ளீஸ் அனாமிகா. இது ஜெயில இருந்து அனாமிகாவை வேலையை காமிச்சிட்டா நீ. பிரபா புத்திசாலின்னு நினைச்சேன். ஆனா அவ இப்படி அனாமிகாவோட கேவலமான வேலைக்கு பலி ஆகியிருக்கா. விஜய், அவ எங்குமே போயிருக்க மாட்டா. நீங்க தேடினா அவளை கூட்டிட்டு வந்துடலாம். சரி. ஹலோ ஹலோ, விஜய் சாரா? ஆமா சொல்லுங்க சார், நான் பிரபாவோட ஃப்ரெண்டு சங்கர் பேசுறேன். பிரபாவை நம்ம ஏரியா பக்கம் பார்த்தேன். என்ன ஏதுன்னு கேட்டா பதில் எதுவும் சொல்லாம அழுதுகிட்டே போறா. ஏதோ பிரச்சனையோன்னு தோணுச்சு, அதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். எங்க பாத்தீங்க? இதான் சார், பரங்கிமலை பக்கம். சரி ஓகேங்க, தேங்க்ஸுங்க. என்ன அனாமிகா, நான் எவ்வளவு தடவை கேக்குறேன் அனாமிகா, ஒரே ஒரு கிஸ் கூட. இன்னைக்கு உனக்காக என்ன கழட்டி விட்டுட்டான், நாளைக்கு இன்னொருத்திக்காக கண்டிப்பா உன கழட்டி தான் விடுவான். இல்ல, இப்போ நான் குரல் கொடுத்தா பிரபா அவசரப்பட்டு குதிச்சிருவா. வேற வழியே இல்லை. அவ என்னை பார்க்கறதுக்குள்ள நான் அவகிட்ட போகணும். ஐ லவ் யூ அனாமிகா. பிரபா பிரபா விஜய், நீ எப்படி இங்க வந்த? எனக்கு தெரியாதா நீ எங்க இருப்பன்னு? நீ வாயை திறந்து சொல்லனாலும் என் மனசால அதை உணர முடியும் பிரபா. வேண்டாம் வேண்டாம் விஜய், விட்டுறலாம், எல்லாத்தையும் இதோட விட்டுறலாம். எதை விட சொல்ற? சொல்லு, எதை விட சொல்ற? விட்டுட்டு போய் சேர்ந்துடலாம் நினைச்சியா? நீ போயிட்டா நான் என்ன ஆவன்னு யோசிக்கல நீ, அப்படிதானே? சரி, நீ என்ன பத்தி யோசிக்கல. ஆனா 3 பொண்ணுங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு, பையன் இல்லைனாலும் கடைசி காலத்துல பையனுக்கு பையனா எங்க பிரபா இருக்கான்னு உன்னை நம்பிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க நம்பிக்கைய குழி தோண்டி புதைக்க போறியா? உனக்கு என்ன, நீ போயிடுவ. ஆனா இதனால உன் 2 அக்காங்களோட நிம்மதியும் போயிடும். பரவாயில்லையா?
ஏன்னா உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அந்த குற்ற உணர்ச்சிலேயே அவங்க செத்து போயிடுவாங்க பிரபா. அதுக்கப்புறம் நான் மட்டும் இருப்பேன்னு நினைச்சியா? சத்தியமா நான் இருக்க மாட்டேன் பிரபா. எதுக்கு விஜய்? என்னால எல்லாருக்குமே கஷ்டம்தான். பெற்று விஜய். பிரபா, இப்போ வரைக்கும் நீ சுத்தி வளைச்சு பேசுற விஷயத்த நான் நேராவே கேட்குறேன். அனாமிகா மாதிரி ஒரு கேடு கெட்ட ஜென்மத்தை உன்னால பார்க்க முடியுமா? அவளை பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் அவ சொல்றதெல்லாம் போய் நம்பி எப்படி உன்னால இந்த மாதிரி முடிவுக்கு வர முடிஞ்சது? ஐயோ, என்ன எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? எனக்கு எல்லாமே தெரியும் பிரபா. அவ பேசினது, உனக்கு அனுப்பின போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அவ உன்கிட்ட போன்ல பேசினான்னு உன் டைரியில எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கியே, அதையும் நான் பார்த்துட்டேன். ஒரு நிமிஷம் நீ இல்லைனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. நாங்க எல்லாரும் அழுவோம், துக்கப்படுவோம், உன்னை நினைச்ச சோகத்துல இருப்போம். ஆனா அந்த அனாமிகா நீ போயிட்டன்ற சந்தோஷத்துல அங்க துள்ளி குதிச்சுக்கிட்டு இருப்பா. நீ செத்த அந்த வெற்றி அவளுக்கு கொடுக்க போறியா? அவ ஆளை வச்சு கத்தியில குத்தி நீ சாகல, ஆனா அவ வார்த்தையால குத்துனதுக்காகவா இப்ப சாக போற? அவளை மாதிரி கேவலமான ஜென்மத்தோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் உனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா தெரியுதா பிரபா? இனிமே எதுவும் வேணாம் விஜய். என்னை விட்டுரு விஜய். சரி பிரபா, நான் விட்டுறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. உனக்காக யோசிச்சு உன் கழுத்துல தாலி கட்டினதுனால தானே எல்லா பிரச்சனையும். என்னால தானே நீ அனாமிகா கிட்ட போராட வேண்டியிருக்கு. என்னால தானே உன் வாழ்க்கையில நிம்மதியே போச்சு. என்னால தானே நீ இப்போ உயிரை விடுற நிலைமைக்கு வந்திருக்க. நீ எதுக்காக சாகணும்? உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு நான் தான் சாகணும். நீ இல்லாம வாழ்க்கையில ஜடமா இருக்கிறதுக்கு உன் கண்ணு முன்னாடியே நான் பொணமா போறது எனக்கு சந்தோஷம் தான் பிரபா. ஹே விஜய், வேணாம் விஜய். எனக்காக நீயே சாகுற. ஏன்னா நீ வேற நான் வேற இல்லைன்னு நினைக்கிறேன். நீ எப்படி வேணா நினச்சிட்டு போ, எனக்கு நீ வேணும் பிரபா. 100% நீ வேணும். நீ மனசு மாறலனா அதுக்கப்புறம் இந்த விஜய் இல்லை. விஜய் வேண்டாம். சத்தியமா சொல்றேன் பிரபா, உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்த விஜய் வேற. அதுக்கப்புறம் நான் மாறிட்டேன். எதை பார்த்தாலும் பயந்து பயந்து ஓடுறேன்னா வேற மாதிரி மாறினேன். கவிதை எழுதுறது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னெல்லாம் பண்ணு உனக்கே தெரியும். நீ தானே என்ன ஃபிட் ஆக்குன, தைரியமா இருக்கணும்னு சொன்னியே. என் அப்ரோச்சை மாத்தினது நீ தானே. எல்லாம் பண்ணிட்டு இப்ப விட்டுட்டு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்பவும் என் மனசுக்குள்ள உன்னை ஒரு பெரிய இடத்துல வச்சுதான் பார்த்துட்டு இருக்கேன் பிரபா. ஃப்ரெண்டுங்கிறது எல்லாத்தையும் விட உயர்ந்த ஸ்தானம். அதை நான் உனக்கு மட்டும்தான் கொடுத்தேன் பிரபா. அந்த அனாமிகா வீணா போனவளை தேடி அலைஞ்சப்ப நீ தானே பிரபா என் கூட இருந்த. நீ அப்பவே உன் மனசுல இருந்த காதலை என்கிட்ட சொல்லியிருந்தா அப்பவே நமக்கு கல்யாணம் ஆகிருக்கும் பிரபா. அனாமிகாங்கிற ஒரு கேரக்டரே நம்ம வாழ்க்கையிலே வந்திருக்காது பிரபா. ஆனா நான் அனாமிகாவை கல்யாணம் பண்ற மேடையில தானே நீ என்ன காதலிக்கிறன்ற விஷயமே தெரிய வந்துச்சு.